ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு டே 5 இதில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாலும் ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம். பாஸ்ட்டை பற்றி பேசுகிறது. நான் சாப்பிட்டேன், நான் எழுதினேன், நான் படித்தேன், நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்கிறது. அதோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஸ்ட்ரக்சர்னால் பாஸ்ட் ஃபார்ம்னால் இப்படி தான் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். சப்ஜெக்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, இட், நேம்ஸ். இது எது வந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்ம்னு என்ன, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. ஆனால் வெர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். பாஸ்ட் வெர்பு வந்து மூணு ஃபார்மில் இருக்கும். V1, V2, V3. ப்ரெசன்ட் ஃபார்மில், பாஸ்ட் ஃபார்மில், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கும். V1னா என்னென்னா, ஒரு வெர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும். அது V2னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்கும். V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் ஃபார்மில் வந்து ஒரு வெர்ப் வந்து ஈட். அதுவே பாஸ்ட் ஃபார்மில் வந்து ஏட். அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஈட்டன். இந்த பாஸ்ட் டென்ஸில் வந்து மொத்தமாக நம்ம பாஸ்ட் ஃபார்ம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது V2ல் வர்ற சென்டென்ஸ் மட்டும். எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள், இந்த சைட் ஃபுல்லாக சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். இந்த சைட் பிளேடுன்னு இருக்குது. பிளேடுனா பாஸ்ட் ஃபார்மில் பிளேடு, ப்ரெசன்ட் ஃபார்மில் ப்ளே, பாஸ்ட் ஃபார்மில் பிளேடு. இது எப்படி சொல்லுவோம்? ஐ பிளேடு, வி பிளேடு, யூ பிளேடு, they played, he played, she played, it played. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் வந்தான், நான் படித்தேன், நாங்கள் சாப்பிட்டோம், அவள் சமைத்தாள். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கெல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவன்னா என்ன, ஹீ. இப்போ வந்தான்னு முடிஞ்சிருக்கு, பாஸ்ட் ஃபார்மில் முடிஞ்சிருக்கு. ப்ரெசன்ட் ஃபார்மில் கம். வந்தான்னு ஹீ கம், ஹீ கேம். நெக்ஸ்ட்டு ஒன், நான் படித்தேன். நான் ஐ, படித்தேன்னா படித்தேன், முடிஞ்சது. ஸ்டடி, ஐ ஸ்டடீடு. நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் என்ன, வி. சாப்பிட்டோம், முடிஞ்சது. ஏட், வி ஏட். அவள் சமைத்தாள். அவள் நான் சி. சமைத்தாள் வந்து முடிஞ்சது, குக்டு, சி குக்டு. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் பார்ப்போம். ராமு என்னுடன் வந்தான். இங்கே எது சப்ஜெக்ட்? ராமுன்றது சப்ஜெக்ட். இது வெர்ப் வந்தான். ராமு வர்றதுக்கு என்ன, பாஸ்ட் ஃபார்மில் கேம். ராமு கேம். என்ன இருக்குது, என்னுடன். போன வீடியோலே பார்த்துருப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்து சொல்லுங்கள். வித். உடன் என்ன, வித். என்னுடன், வித் மீ. ராமு கேம் வித் மீ. நெக்ஸ்ட் ஒன், நான் பள்ளிக்கு போனேன். இதில் சப்ஜெக்ட் என்ன, நான்றது சப்ஜெக்ட். வெர்ப் வந்து போனேன். ஐ. போனேன்றதுக்கு என்ன வரும் இங்கிலீஷில், கோ. அது பாஸ்ட் ஃபார்மில் என்ன வரும், வெண்ட். ஐ வெண்ட். பள்ளிக்கு, இக்குன்னு முடிஞ்சிருக்கு, என்ன வரும், டு ஸ்கூல். ஐ வெண்ட் டு ஸ்கூல். அவன் கிரிக்கெட் விளையாடினான். இங்கே சப்ஜெக்ட் என்ன, அவன்றது சப்ஜெக்ட். வெர்ப் என்ன, விளையாடினான். விளையாடினான் என்ன, ப்ளே.
இதில் பாஸ்ட் ஃபார்ம் தான் ஆட் பண்ணணும். அவன், ஹீ. பிளேயோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பிளேடு. ஹீ பிளேடு கிரிக்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய சென்டென்ஸை நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இதே மாதிரி நிறைய சென்டென்ஸை நீங்களாக பேசி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஹோம்ஒர்க் பாருங்கள். நான் ஒரு கார் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் நடனம் ஆடினார்கள். இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.